அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது புருவட்டாசனா. அதோட வேறுபாடுகளை நம்ம பார்க்க போறோம். முதல்ல புருவட்டாசனா எப்படி பண்றது நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் முதல்ல கால்களை தண்டாசனம். இப்போ கால்களை மடக்கிட்டு ரொம்ப கிட்ட கொண்டு வராம ரொம்ப தள்ளியும் போகாம கால்களை இந்த மாதிரி மடக்கி வச்சுட்டு கைகளில் இப்படி பின்னோக்கி இப்படி வைக்க போறோம். அதாவது விரல்களை கீழ் நோக்கி பின்னோக்கி இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு பொறுமையாக நம்மளோட இடுப்பு பகுதியை மேல் நோக்கி தூக்கிட்டு ரெண்டு காலுமே நம்ம நீட்டி வைக்க போகிறோம். அதாவது நம்மளோட இந்த குதிக்கால் மட்டும் இப்படி கீழே இருக்கும், விரல்களில் மேல் நோக்கி இருக்கும். அது ஈஸியாக பண்ணுறதுக்காக அப்படியே தூக்கிறதுக்கு கஷ்டமாக்குங்கிறதுனால சுலபமாக பண்ணுறதுக்காக அது மாதிரி காலை மடக்கிட்டு நம்ம பண்ணுறோம். கைகள் ஓரளவுக்கு நல்லா தள்ளி வச்சுக்கோங்க. இந்த கை பொசிஷன் வைக்கிறதுல தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப இப்படி கிட்ட வச்சுட்டு தூக்கணும்னா நம்ம தோள்பட்டை வலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால ஓரளவுக்கு தள்ளி வைங்க. ஆனால் ரொம்பவும் தள்ளி வச்சிட்டோம்னா தோள்பட்டைக்கு தான் ரொம்ப பாதிப்பு வரும். அதனால ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் கை வச்சு பார்த்துட்டு தூக்கி பாருங்க. அதுக்கப்புறம் அடுத்தது நம்ம அப்படியே மாத்திக்கலாம். இப்போ இடுப்பு பகுதி நல்லா மேலே தூக்கிட்டு கால்களை நேராக்கிட்டு தலையை பின்னோக்கி வைக்கணும். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இது புருவட்டாசனா. இதுல வேறுபாடுகள் நம்ம பார்க்க போறோம். என்னன்னா கால் ஒரு கால் மேல இன்னொரு கால் இப்படி போட போறோம். இப்படி போட்டு ஓரளவுக்கு இதுலயே நம்ம லாக் பண்ணி வச்சுக்கலாம். இதுலயே நம்மளோட இடுப்பு பகுதியை மேல் நோக்கி நம்ம தூக்க போறோம். இதே மாதிரி கை பொசிஷனை கரெக்டா வச்சுக்கலாம். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இப்ப அதே மாதிரி இடது காலை எடுத்து வலது கால் மேல போட்டுட்டு அதே மாதிரி தூக்க போறோம். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். சில பேருக்கு கைகள் இப்படி நோக்கி வைக்கிற விரல்கள் பின்னோக்கி கீழ் நோக்கி இப்படி இருக்கிறது கம்ஃபர்டபுளா இருக்கும். சில பேருக்கு ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கும். அவங்க இப்படி வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். இப்படி வச்சு பார்த்தா கரெக்டா இருக்கா இல்லை இப்படி வச்சு பார்த்தா கரெக்டா இருக்கா மட்டும் பார்க்கணும். ஏன்னா எப்படி இருந்தாலுமே இந்த இடத்துல இந்த விரிஸ்ட் கிட்ட அந்த இழுவுத்தன்மை ஏற்படதான் செய்யும். அது கொஞ்சம் நம்ம டாலரேட் பண்ணிட்டு பண்ணாலே ஈஸியா இருக்கும். இப்போ அடுத்த ஒரு வேறுபாடு மட்டும் பார்த்துடலாம். புருவட்டாசனால இதுல ஒரு லெக் மேல ரைஸ் பண்ண போறோம். அவ்வளவுதான். அதே மாதிரி கைகள் வச்சுட்டு இடுப்பு பகுதி நல்லா மேல தூக்கிட்டு ஒரு காலை நீட்டிடலாம், இன்னொரு காலை மேல் நோக்கி தூக்கணும். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். அதே மாதிரி இப்போ வலது பக்கம் செஞ்சிடலாம். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். கால்களை நம்ம உடனே தளர்த்திக்கணும். கைகளுமே தளர்த்திக்கலாம். ஒன்று நம்ம இப்படி ஷோல்டர் இப்படி ரொட்டேஷன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நல்லா கைகள் இப்படி வச்சு நம்மளே நம்ம ஹக் பண்ணுற மாதிரி வைக்கணும். வச்சுட்டோம்னா இந்த இடத்துல நமக்கு நல்லா ஸ்ட்ரெச் கிடைச்சிரும். ஸோ அப்போ அந்த ஷோல்டர் பெயின் நமக்கு இருக்காது. அதனால இப்படி பண்ணுறோம். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இந்த புருவட்டாசனா பண்றதுனால நம்மளோட காஃப் மசில்க்கும் சரி, நம்மளுக்கு லெக்ஸுக்கு எல்லாத்துக்குமே நல்ல இழுவுத்தன்மை ஏற்படும். நல்ல ரத்த ஓட்டம் அதிகமாக போகும். இந்த ஆசனம் வச்சு செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம்.